இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சிலுவையில் நமக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையில் தொங்கின அந்த வேளையில அவர் வாயிலிருந்து பேசின 7 வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தைகளாய் கர்த்தர் அந்த வார்த்தைகளை குறித்து நம்மை தியானிக்க வைத்த அவருடைய சுத்த கிருபைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட மறுபடியுமாய் கர்த்தர் பேசின முதல் வார்த்தையிலிருந்து 6ஆம் வார்த்தை வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நிமிடம் அப்படியே அந்த வார்த்தைகளை குறித்து சொல்லி 7ஆம் வார்த்தைகளை குறித்த அந்த செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சிலுவையில் தொங்கின அந்த வேளையில் அவர் பேசின முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர் பேசின 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் பேசின 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவான் 19வது அதிகாரம் 27வது வசனம். 4வது வார்த்தைகள் மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 5வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் பேசின 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தான் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை இவ்வளவு ஆர்வத்தோடு தியானிப்பதை குறித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மறுபடியுமாய் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால் பரலோக ராஜ்யத்தின் பாதையில அவர் நடத்துகிற ஆத்துமாக்களின் கூட்டம் இன்னும் பெருக வைப்பார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும். இன்றும் கூட 7வது வார்த்தையை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க எல்லாரும் கண்களை மூடி நீங்க இருக்கின்ற இடத்துல இருந்து கொண்டே நீங்க எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படி ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து இந்த பாடலை என்னோட சேர்ந்து நீங்களும் பாடலாமா? ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். கன்னத்தில்
வானத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். விஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கி பார், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ ஏசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகிறார், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். பின்னே நடந்த அன்பின் சேஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல், ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க, ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இன்று வரை
உடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால் ஞான கண்மலையாம் உம்மிடம் இருந்து கொஞ்சம் ஊற்று தண்ணீர் போல ஒரு ஊற்றை பொங்க செய்து நீங்க இந்த அடிமைக்கு, இந்த அப்ரோஜனமான அடிமைக்கு 7 வார்த்தைகளை குறித்தும் 7 செய்திகளாய் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள உடைய சுத்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி ஏறெடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருக வைத்த அந்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நீங்க பேசுங்க தகப்பன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என்னை குறித்து உம்முடைய சித்தம் நிறைவேற உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சுத்த வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ற, ஷேர் பண்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள், அந்த இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளையும் கூட கர்த்தர் நீர் கரம் நீட்டி ஆசீர்வதித்து உடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வாருங்க தகப்பனே. உடைய வருகையின் நாள் மட்டும் நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இன்றும் கூட நாம் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம் 7வது வார்த்தைகள். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்று குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று அனைவரும் ஆண்டவரை அறியாத ஜனங்களும் நினைவு கூறுகிற நாள். இந்த உலகத்துல அநேக நல்ல தலைவர்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து மறித்தார்கள். அவர்களின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அநேகம் பேர் அவர்களை மறந்திருப்பார்கள். ஆனால் வெளிப்படுத்துதல் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென் அல்லேலூயா என்று சொன்ன தேவனுடைய மரண நாள், அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றி சாத்தானின் தலையை தம்முடைய சிலுவை மரணத்தால் நசுக்கி வெற்றி சிறந்த நாளாய் இருப்பதினால நேற்று மாத்திரமல்ல, இன்றும் நாளையும் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களால் நினைவு கூறப்பட்டு தியானிக்கிற புனித வெள்ளி, ஆமென் அல்லேலூயா. குட் ஃப்ரைடே, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, குட் ஃப்ரைடே என்றாலே ஆண்டவருடைய மரணத்தை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சந்தித்து எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனை விட்டு உலகத்தை விட்டு பிரிந்த நாள். ஆனாலும் கூட மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தர் நல்லவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகும் கூட ஜீவனோடு இருந்து நம்ம ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து நம்மை அவருடைய செட்டைகளின் நிழல்ல பாதுகாத்து வருகிறாரே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் தனக்கு பிரியமானவர்களுக்காக தனக்கு நல்லது செய்து, தனக்கு நன்மைகள் செய்து, தான் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது தன்னுடைய பெற்றோர்களாய் இருக்கலாம், தன்னுடைய மனைவியாய் இருக்கலாம், தன்னுடைய கணவனாய் இருக்கலாம், தன்னை நேசிக்கிறவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர்களை காப்பாற்றலாம். ஆனா அந்த உலகத்துல அப்படிப்பட்ட நபர்களை நாம் விரல் விட்டு எண்ணலாம். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். அவருடைய உயிரை கொடுத்து அவர்களை காப்பாற்ற முடியும். அதோடு அவர்களுடைய காரியம் முடிந்தது. ஆனா அந்த உலகத்துல நம்மை போல
ஒரு பாடுள்ள மனிதனாய் பிறந்து காடு மலை பள்ளத்தாக்குகளில் எல்லாம் நடந்து தெரிந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கோடிக்கணக்கான அற்புதங்கள் அதிசயங்களை செய்து தன்னை நேசிக்கிறவர்களுக்காக மாத்திரமல்ல, தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் தன் ஜீவனை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பரலோக ராஜ்யத்தின் வாசலை நமக்காக திறப்பதற்காக. அவரை விசுவசிக்கிற, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகள் மரித்தாலும் மரணத்தை சந்தித்தாலும் பிழைப்பதற்காக இந்த சிலுவை மரணத்தை இயேசுப்பா ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இவரை போல ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதனாலதான் யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை போல எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7ஆம் வார்த்தைகளை, அந்த கடைசி வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம், இயேசு பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டான்னு சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தர் பரிதாபமாய் சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயம். மரண இருளின் பள்ளத்தாக்குல நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு கார் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனா அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது நித்திய வெளிச்சம். பலவித பாடுகளை வேதனைகளை கடந்து வந்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை நோய்களை சாபங்களை சுமந்து சாத்தானின் தலையை தன் காலின் கீழ் நசுக்கி வெற்றி சிறந்த கர்த்தருக்கு இந்த சிலுவை மரணம் ஒரு வெற்றியின் அறைகூவல். அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இதுவரை அவருடைய சரீரத்தை அழிக்க காத்திருந்த சத்துரு அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் தன் சரீரத்துல சிலுவையில சுமந்து வெற்றி சிறந்ததுனால சாத்தானுடைய அடுத்த குறி அவருடைய ஜீவன் அல்லது ஆத்மாவைத்தான் என்று ஏசப்பாவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் பிதாவாகிய தேவனிடம் தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய ஆத்மாவை தொடுகிற அதிகாரம் சாத்தானுக்கு கிடையாது என்றாலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு அவர் நினைவூட்டுவதற்காக, அதாவது மரண தருவாயில் இருந்தாலும் கூட அந்த நேரத்துல எவ்வளவுதான் பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்தவர்களாய் இருந்தாலும் பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தவர்களாய் இருந்தாலும் கூட சாத்தான் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அழிக்க நினைப்பான். அந்த நேரத்துல நாம் கர்த்தரை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்முடைய ஆவியை அவரிடம் ஒப்பு கொடுத்தால் சாத்தான் அந்த கடைசி நேரத்துல மரண பள்ளத்தாக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வருகிற நேரத்துல அந்த சத்துரு தோற்று போவான். அதை உணர்த்துவதற்காகத்தான், அதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த கடைசி நேரத்துல பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல நாம் ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையின் நாள் மட்டும் இஸ்ரவேலின் பெரும் மந்தைக்கு கர்த்தர் நீண்ட ஆயுசை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நாள் அந்த மரண பள்ளத்தாக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வருகிற நேரத்துல சத்துரு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அழிக்க நினைப்பான். அப்ப நம்ம அன்கான்சியஸா இருந்தாலும் கூட நம்முடைய ஆத்மாவுல ஒரு வெளிச்சத்தை, ஒரு விழிப்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த நேரத்துல
மற்றவர்கள், நம்மை சுற்றி நிற்பவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் நினைக்கலாம் கண்ணீரோடு, ஐயோ மரித்து போவார்களே என்று சொல்லி. ஆனா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் நம் ஆத்மாவிலிருந்து நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையில நம்மை அழிக்க நினைத்த கர்த்தருடைய பிள்ளைகளை நரகத்தின் பாதைகளை இழுத்து கொண்டு போக நினைத்த அந்த சாத்தான் தோற்று போவான். கர்த்தர் நல்லவர். வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்காக பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிற எடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருந்தும் கூட நாம் அவர் காட்டின பாதையில் நடந்து வெற்றி சிறப்பதற்காக பிதாவிடம் அவருடைய ஆவியை கொடுக்கிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எதனால யோபுவை சாத்தான் அழிக்க நினைக்கிறான்? அவன் நீதிமானாய் உத்தமனாய் சன்மார்க்கனாய் இருந்ததுனால சாத்தான் அவனை அழிக்க திட்டம் தீட்டினாலும் கூட யோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு மனிதனையும் தொடுகிற அதிகாரம் சாத்தானுக்கு கிடையாது. அதனால் அவை ஆட்டுவை நிற்கிறான். யோபுவை அழிப்பதற்காக கர்த்தரிடம் வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? யோபு 2:6 இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் ஜீவனை நீ தொடுகிற அதிகாரம் கிடையாது. அதனால அவை என்ன வேண்டுனாலும் நீ செய்துக்க, யோபுவின் ஜீவனை மாத்திரம் தப்பவிடுன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். யோபுவின் உச்சத்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் என்ன உபத்திரப்படுத்தினாலும் ஒன்றுமில்லை, அவன் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது என்று. ஏன்னா ஜீவனை கொடுத்தவருக்குத்தான் ஜீவனை எடுக்கும் அதிகாரம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் பாவிகளாய் இருந்தாலும் கூட அந்த மனிதனுடைய ஆத்மாவை கடைசி நேரத்தில் கொண்டு போவதற்காக சத்துரு ஒரு பக்கமும் தூதர்கள் ஒரு பக்கமும் போராடுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த கடைசி நேரத்துல மரண படுக்கையில இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்தப்படுகிற ஆத்மாக்கள் அநேகம் பேர் உண்டு. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சில மனிதர்கள் சாகும் தருவாயில மறிக்கும் தருவாயில அசுத்த ஆவிகளை கண்டு அலறுவார்கள், பயப்படுவார்கள். அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி பயந்து அலறுகிற சத்தங்களை அநேகம் பேர் கேட்டிருக்கலாம். சிலர் என்ன செய்வாங்க? அமைதியாய் சிரித்த முகத்தோடு மரண நித்திரை அடைவார்கள். அநேகம் தாய்மார்களுக்கு தெரிந்திருக்கும். சிறு பிள்ளைகள் தூக்கத்துல அழும். உடனே என்ன சொல்லுவாங்க? பிசாசை கண்டு அழுதுன்னு சொல்லி. சில நேரங்கள்ல அழகாய் சிரிக்கும் சிறு பிள்ளைகள். தூங்குகிற நேரத்துல அழகாய் சிரிக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க? ஏஞ்சல்களை கண்டு சிரிக்குதுன்னு சொல்லி. இல்லையா? அது போலதான் என்ன பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், யாருடைய ஆத்மாவை அழிக்கலாம் என்று சொல்லி. அவன் தேவகுமாரனையும் கூட விடல. தேவகுமாரனும் கூட இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்ததுனால பிசாசானவனால சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அல்லவா? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட பிசாசு இயேசுவின் மரண தருவாயில தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று ஆண்டவருடைய ஆவியை பறித்து கொள்ளலாம் சொல்லி போராடி இருக்கலாம். இன்னொரு பக்கம்
பரலோக தேவன் அக்னிமயமான தூதர்கள் கூட்டத்தோடு நின்றிருப்பார். அதனாலதான் இயேசு பிதாவை பார்த்து, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனத்துல பவுல் சொன்னது போல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இதுவரைக்கும் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார்கள், அவ்வளவுதான். நமக்காக அவர் மரித்ததுனால நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்ப கர்த்தர் மரித்து உயிர்த்ததுனால நமக்கு மரணம் இல்லை, நித்திய வாழ்வு உண்டு. இதைத்தான் ஏசப்பா யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியை மண்ணிலே விதைக்கிறோம். அந்த விதை என்னாகும்? அது மட்கி உருமாறி மண்ணில் அழிந்த பிறகுதான் அதிலிருந்து ஒரு இளம் துளிர் தோன்றும். கோதுமை மணி கோதுமை கதிராய் வளரும். ஆமென், லூயா. அந்த கோதுமை மணி ஒரு மணியை விதைத்தாலும் கூட அது 100 பலனை தரும். பவுல் அப்போஸ்தலனும் கூட இதைத்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36வது வசனத்துல நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதேன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36வது வசனத்துல பவுல் நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதேன்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பாடுகள் பட்டு இரத்தம் முழுவதும் சிந்தி சரீரம் முழுவதும் துளைக்கப்பட்டு மரித்து ஒரு ஜீவ விருட்சமாய் நாட்டப்பட்டார். எதற்காக? ஜீவ பாதையில நம்மை நடத்துவதற்காக. பல்லவ ராஜ்யத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிப்பதற்காக. இயேசு எதற்காக பிதாவுடைய கரங்களில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார்? அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் மரிக்கும் வேளையிலும் கூட அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்துல தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் எதை பார்த்தான்? தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்துல அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவனை கல்லால் இருந்து கொன்றார்கள். அப்படி கல்லால் இருந்து ஸ்தேவானை கொல்லுகிற வேளையில அவன் மரிக்கும் தருவாயில அவன் என்ன சொல்றான்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறான். நம்ம எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59 60வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஸ்தேவான் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து பரிசுத்த ஜீவியம் ஜீவித்ததோடு மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்துல நடந்தபடியே அவரை கல்லால் இருந்து கொன்றவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி அவர்களை மன்னித்தான். அதனாலதான் அவன் கர்த்தரை தரிசித்தான். மரிக்கிற வேளையில அவனுடைய ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஒப்பு கொடுத்தான் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்தேவானுக்கு தரிசனமான ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு தன்னை மறைப்பாரா? இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தன் சித்தத்தை நிறைவேற்றிய தன் குமாரனை கண்டு மனதுருகி நின்ற ஆண்டவரிடம்தான் தன் ஆவியை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். இப்படி நம்முடைய ஆவியை இயேசு ஒப்பு கொடுக்கிறதுனால மரணம் ஜெயமாக விலகப்பட்டது. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்த ஏசப்பா அந்த பிசாஸ் அவர் ஆவியை தொட விடவில்லை. ஏன்னா ஜீவனை கொடுக்கும் எடுக்கும் அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு.
யோவான் 10வது அதிகாரம் 17-18 நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்னாலேயே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தர் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால, மரித்தாலும் கூட அவருடைய ஜீவனை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற அதிகாரம் பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்திருந்ததுனால, அவர் பிதா அவரில் அன்பாயிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் சொல்லி ஒரு மனிதனும் ஒரு சத்துருவும் கர்த்தருடைய ஜீவனை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜீவனை கொடுப்பவரும் இயேசு கிறிஸ்து, ஜீவனை எடுக்கிற அதிகாரமும் அவருக்கு உண்டு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருவாயில பிதாவிடம் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க நினைக்கலாம், ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு, ஜீவனை எடுக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால நம்ம பாவத்திலே ஜீவித்தாலும் கூட கர்த்தர் நம்மளை மன்னிப்பார் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவையை சுமந்து வெற்றி சிறப்பதற்காக தான் ஒரு தரம் அவர் மரித்தார். ஆனா நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லி, அப்ப நீங்க ஜீவனோடு கர்த்தர் காட்டுகிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நீங்க மரித்தாலும் பிழைத்திருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் கூட அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலையாகி, அதாவது பாவத்திற்கு மரித்தவர்களாய், இந்த பாவம்ங்கிற சத்துரு விரிக்கிற வலையை முற்றிலுமாய் ஆணி அடைத்து, அந்த சத்துரு விரிக்கிற வலையிலிருந்து நாம் விடுதலையாகி, இது வரைக்கும் நாம் செய்த பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, அந்த அறிக்கையிட்டதோடு மாத்திரமல்ல, அந்த நாள் மட்டும் அந்த பாவத்தை விட்டுவிடாமல் அந்த பாவத்திற்கு முற்றிலுமாய் மரித்தவர்களாய், இனிமேல் அந்த பாவங்களை செய்யவே மாட்டேன் சொல்லி உறுதிமொழி எடுப்பதோடு மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையானால் மாத்திரமே நாம் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக என்றென்றைக்கும் மரித்தாலும் ஜீவனோடு இருக்கிறவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்காக நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன? பாவத்திற்கு ஒரு பாய் சொல்லிட வேண்டியதான், கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. பாவங்களை விட்டுவிடணும், அறிக்கையிட்டு விட்டுவிடணும். மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையை தொடரக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நீங்க பாவத்தை விட்டு விடுவேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து அழுது ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மறுபடியுமாய் அதே ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த பாவத்தை விட்டு தேவனிடத்திற்கு நீங்க திரும்பினீங்கன்னா
தேவனுடைய கிருபை வரம் என்னன்னா, அவர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற கிருபை வரம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சிலுவை மரணத்தை சந்தித்து வெற்றி சிறந்ததுனால அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். மார்க் 15வது அதிகாரம் 37-38 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடந்தது? இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததுன்னு சொல்லி, இதை குறித்து ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், இங்க பாவ மாம்சத்தின் சாயலன்னா அவரை இந்த உலகத்துல ஆதாம் ஏவாள் செய்த ஜென்ம பாவத்தின் நிமித்தமாய் அந்த மனிதர்களை போல அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக அவருடைய சொந்த குமாரனை ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார் சொல்லி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல்ல பாவ மாம்சத்தின் சாயலாகனா ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் அவர் பிறக்க வைத்தார். பாவ மாம்சம் எதனால் உண்டாகிறது? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார்னா அந்த பாவத்தை கர்த்தர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார் சொல்லி கர்த்தர் நல்லவர். நம்முடைய மீட்புகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக எஸ்ஐயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய வீரர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சொல்லி, நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார்னு சொல்லி அதே அதிகாரத்துல 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தேன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இப்படி பாவத்தை போக்கும் பலியாக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவருடைய ஆத்துமாவை மரணத்தை சந்திக்க வைத்து நமக்காக நம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்ததுனால ஜீவ பலியாய் அந்த பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொல்லி பார்க்கிறோம். அத்தனை வேதனைகளையும் அவர் சுமந்து கொண்டதுனால நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அநேகருடைய பாவத்தை அவரே சுமந்து வெற்றி சிறந்தார். அதனாலதான் ஆண்டவர் அவரை ஒரு ஜீவ பலியாய், குற்ற நிவாரண பலியாய், நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு அருமையான பாடல் ஒன்று எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு ஜீவனை விட்ட அந்த நேரத்துல, சிலுவை மரணத்தை சந்தித்த அந்த வேளையில பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருளடைந்தது, கல்லறைகள் பிளந்தன, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் கூட பிளந்தது. நானே உன் பரிகாரி என்று சொல்லி நமக்காக சிலுவை மரணத்தை சந்தித்து, அந்த சிலுவை மரணத்தை சந்தித்ததின் நிமித்தமாய் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய நோய்களை பரிகரித்த கர்த்தர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி கடைசியாக அவரால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்
26வது வசனத்துல அவரால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். மரணம் என்ற அந்த சாத்தானை, அந்த சத்துருவை இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் பரிகரித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் என்பதனால பிதாவின் கைகள்ல தம்முடைய ஆவியவர் ஒப்பு கொடுத்தார். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். எதனால? மரணத்தை அவர் ஜெயித்ததுனால. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மரித்தாலும் கூட நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோங்கிறதுக்கு அடையாளமாய் பவுல் அழகாய் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நம்முடைய பேச கர்த்தர் அவருக்கு கிருபை அளித்திருக்கிறார். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் என்றால் நாம் இந்த உலகத்துல மரித்த பிறகு நம்முடைய உடலை அடக்கம் பண்ணுவார்கள் அல்லவா? அதாவது இந்த சரீரத்தை மாத்திரமே அழிவுள்ளதாய் அந்த மண்ணிலே அடக்கம் பண்ணப்படும் பொழுது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். நம்முடைய சரீரம் கொஞ்ச நேரத்துல அந்த மண்ணிலே உருத்தெரியாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆத்மா கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அவருடைய வருகையின் நாள்ல நல்லவர் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மரித்த அந்த சரீரத்துல இந்த உலகத்துல பெயர் பிரஸ்தாபத்தோடு நிறைய புகழோடு பெரிய செல்வந்தர்களாய் ஜீவித்தவர்களும் கூட மரித்த பிறகு அவர்களுக்கு அந்த பெருமை பெயர் பிரஸ்தாபம் ஒன்றும் இருக்காது. அவர்கள் மனிதர்களாலே மறக்கப்பட்டு போவார்கள். அதனாலதான் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் சொல்லி மரித்த பிறகு அவர்கள் சரீரத்தினால அவர்கள் எவ்வளவு இந்த உலகத்துல ஜீவித்த வேளையில நான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தெரியுமான்னு சொல்லி பெருமைப்பட்டாலும் கூட அந்த கனம் அந்த பெருமை எல்லாம் கனவீனமாய் ஒன்றுமில்லாமல் போய் விதைக்கப்படும் மண்ணிலே. ஆனா அவங்க கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்திருந்தாங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தாங்கன்னா அவருடைய ஆத்மா மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். நோயினால வாடின அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். எப்ப? இந்த உலகத்துல ஆண்டவரால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்திக்கிற அந்த வேளையில அவருடைய ஜென்ம சரீரம் தான் விதைக்கப்படும். ஆனா அந்த சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப மரித்தாலும் கூட என்னை விசுவசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்ன அந்த வேத வசனத்தின்படி இதுவரைக்கும் மரித்தவர்களுக்காக வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கூட ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவருடைய வருகையின் நாள்ல அந்த மரித்தவர்கள் நாமும் சந்திக்கலாம். அவருடைய ஆத்மாக்களோடு நாமும் சந்தோஷமாய் சென்று மகிழ்ந்து களி கூறலாம் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்கு ஆண்டவர் கொடுத்த விலைதான் இந்த சிலுவை மரணம். ஆமென், அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, விலையேறப்பட்ட ஜீவனை ஒப்பு கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதை குறித்து தெளிவாய் அழகாய் பவுல் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். மரணத்தை குறித்து
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி ஆமென் அல்லேலூயா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52, 53, 54, 55 வசனங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா மரணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் தெளிவாய் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க நினைக்கலாம் ஏசப்பா மரித்தார்னு சொல்லி மரணத்தை அவர் சந்தித்தார், அவ்வளவுதான். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் நல்லவர். அதனால கர்த்தருடைய சுத்த கிருபையினால, இரக்கத்தினால இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய நீங்கள் நேசித்தவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டோடைய வருகையின் நாள் மட்டும் நீண்ட ஆயுளோடு நல்ல சுகத்தோடு ஜீவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். உங்களில் சிலர் அவர்களுக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடையும் படிக்கு இந்த வசனங்களின் மூலமாய் தெளிவாய் மரணத்தை குறித்து அந்த பயம் நமக்கு அற்று போகும் படிக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் கூட நம் ஆண்டவருடைய வருகையின் நாள்ல அந்த எக்காலம் ஓதப்படும் வேளையில பரலோக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் தூதர்களின் சேனைகளோடு இறங்கி வருகிற வேளையில என்ன நடக்கும்? மரித்தவர்கள் கூட அந்த எக்காலம் தொனிக்கிற வேளையில ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் பரலோக தேவனின் சாயலாய் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென் அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும். அப்ப என்ன நடக்குமாம்? மரித்தவர்களும் கூட அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எப்படி மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆமென் அல்லேலூயா. மாத்திரம் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஜீவனோடு இருக்கிற நாமும் கூட, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய நீங்களும் கூட கர்த்தருடைய வருகையின் நாளன்று அந்த எக்காலம் தொனிக்கிற வேளையில மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த அழிந்து போகிற இந்த சரீரம் அழியாமையையும் சாவாமையையும் தடுத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சரீரம் அந்த அழியாமையையும் சாவாமையையும் தரித்து கொள்கிற வேளையில மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். ஏன்னா மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தை விட்டு விலகி, எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, மரணத்தின் கூர் பாவமாய் இருப்பதனால, பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருப்பதனால கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய தேவ ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி கர்த்தர் காட்டுகிற பாதையில நடந்து பரிசுத்தமுள்ளவர்களா நீங்க இருந்தாலும் கூட இன்னும் பரிசுத்தமாகும் வழிக்கு அழியாமையும் சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தரால் மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி அந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா. மரணத்தை கண்ட பயம் உங்களுக்கு இருக்காது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் கர்த்தர் ஜெயித்ததுனால நாம் எல்லாரும் மரணமே உன் கூரெங்கே,
ஆதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி அவளை போல முழங்கி மரணத்தை ஜெயமாக மாற்றிய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ அந்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்காக மரணத்தை சந்தித்த தேவாதி தேவனாகிய கர்த்தரை குறித்து தியானித்து அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து மனதுருக்கத்தோடு இந்த பாடலை பாடலாமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தர் நான், ஆவி உன்னை அழைக்கின்றேன் பார், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமும் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ராஜாதி ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால் நீங்க பேசின 7 வார்த்தைகளையும் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீங்க சிலுவையில் தொங்கின அந்த வேளையில நீங்க பேசின 7 வார்த்தைகளை செய்திகளாய் உருவாக்கி தந்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பன். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய சுத்த வார்த்தைகள் 7 வாரங்களாய் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்த அந்த கோதுமை மணிகளை போன்ற வார்த்தைகள் 1 நூறத்தனையாய் 1000 அத்தனையாய் பலந்தரும்படியாய் இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகள் வார்த்தைகளை குறித்து தியானித்ததோடு மாத்திரமல்ல, உடைய வருகையின் நாள் மட்டும் அந்த வார்த்தைகளின்படி நடக்க நீங்க கிருபையை தள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதே ராஜா இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உடைய அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. உடைய வருகையின் நாள் மட்டும் உடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் போஷித்து தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதோடு மாத்திரமல்ல, உம்முடைய வருகையின் போது ஜெய கம்பீரமாய் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர்களாய் கர்த்தர் நீர் அவர்களை சுற்றி அவர்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதோடு மாத்திரமல்ல, அவர்களை சத்துரு தொடாதபடிக்கு
வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதே ராஜாவே, உடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் தேளை உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்தி நம்முடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.